இன்றைக்கு நாங்க சிறகடிக்க ஆசை சீரியல நடக்க இருக்கும் இன்ட்ரெஸ்டான கட்டத்தை சொல்ல போறேன். முத்து ரொம்ப கோபமா வீட்டுக்கு போறாரு. போனது மட்டும் இல்லாம மனோஜ் கூப்பிட்டு, டேய், எங்கடா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 27 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதான் அந்த ஜீவா எடுத்துட்டு போயிட்டால, அது எப்படிடா திடீர்னு நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனோஜ் கேக்குறாரு. உண்மையாலுமே அந்த பொண்ணு எடுத்துட்டு போயிருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு முத்து. ஆமாண்டா, இதுல என்னடா உனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, ஏண்டா என்னடா ஆச்சு முத்து, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, திடீர்னு ஏன் வந்து இந்த 27 லட்சம் ரூபாய் பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ரோகிணி சொல்றாங்க, அவரு இப்ப புதுசாவா கேக்குறாரு, ஆங்கிள் எப்பவுமே கேக்குறது தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப விஜய் சொல்றாரு, ஏண்டா நீ அமைதியா இருக்கவே மாட்டியா, அவங்க இப்பதான் வந்து வீடு வாங்கலாம்னு சொல்லி ஏதேதோ வந்து ட்ரை பண்ணி லோன் எல்லாம் அப்ளை பண்ணி வாங்கிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப உனக்கு அது கண்ணு குத்துதா, அதனாலதானே வந்து இப்ப இந்த பணத்தை வந்து நீ கேக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதெல்லாம் நான் கேக்குற மாதிரி இருந்தா நானும் ரவியும் எப்பவுமே கேட்டிருப்போம். வீடு எல்லாம் நீ அப்புறம் வாங்கிக்கடா, ஆனா முதல்ல எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்து வைடான்னு சொல்லி நாங்க கேட்டிருப்போம். நான் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, அப்புறம் என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. என்னப்பா அம்மாதான் அப்படி என்ன புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீயுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஜீவா மேடம் கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஜீவா வீட்டுக்குள்ள கரெக்டா வரத பார்த்துட்டு அண்ணாமலை கேக்குறாரு, யாருடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இது வேற யாரும் கிடையாது, இந்த மனோஜ் இருக்கான்ல, மனோஜ் கொண்டு போய் 27 லட்சம் ரூபாய் கொடுத்தான்ல, அந்த பொண்ணு தாதான்பா இந்த பொண்ணு, இவன் தான் லவ் பண்ண பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மனோஜ் ரோகிணியும் இந்த விஜயா ஜீவாவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாத்தையும் நான் சொல்றேன். என்ன பார்லர் அம்மா, நீங்க சரியான கில்லாடியா இருப்பீங்க போல இருக்கு. அவன்தான் ஏதோ பணத்தை பார்த்தா எடுத்துட்டு ஓடுவான்னு பார்த்தா அவனை விட நீங்க பெரிய பிராடா இருப்பீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, முத்து வார்த்தையை அளந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வார்த்தை அளந்து பேசுறது இருக்கட்டும். விஜய் கிட்ட சொல்றாங்க, இந்தா உங்க 27 லட்சம் ரூபாயை அவன் தூக்கிட்டு கொண்டு போய் கொடுத்தான்ல, அந்த பொண்ணு வட்டி முதலமை 30 லட்சம் ரூபாயை திரும்ப கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படா கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கேக்குறாரு. அப்ப அதெல்லாம் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிருச்சுப்பா, அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை வச்சுதான் இவங்க ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த பணத்தை கொடுத்ததை கொடுத்துட்டாங்கன்னு கூட இன்ன வரைக்கும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா சொல்றது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் சொன்னா நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி எடுத்தா சாட்சிக்கு அந்த பொண்ணையவே கூட்டிட்டு வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாங்க, 27 லட்சம் ரூபாய் நான் எடுத்துட்டு போனது உண்மைதான். இந்த வீட்ல இருக்கிறவங்க அத்தனை பேரத்தையும் ஏமாத்தி அந்த 27 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தவரு. நாளைக்கு என்னை ஏமாத்திட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்காம நான் போயிட்டேன். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. ஆனா லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்து நான் இந்தியா வந்திருந்தப்போ இவங்களை 2 பேத்தையும் நான் பார்த்தேன். எதையாச்சும் மீட் பண்ணப்போ இந்த பொண்ணு மிரட்டி என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பணத்தை திருப்பி கொடுத்ததா எழுதி கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்ல முத்து, நீங்க அன்னைக்கு ஒரு சாட்சி கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க வந்திருந்தப்போ ஒரு கேட்டேன்ல, அது இதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கே தெரிஞ்சுதான் நான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாம தாங்க கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தீங்க. அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா இந்த பணத்தை உங்க வீட்டையே நான் கொடுத்து வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன மட்டும் ஏமாத்தல, இந்த குடும்பத்தையே ஏமாத்திட்டு தான் இருக்கான் அந்த மனோஜ். இந்த மனோஜ் மட்டும் சாதாரண ஆளே கிடையாது, அதைவிட கூட வந்து சேர்ந்து இருக்கு பாரு இந்த பொண்ணு அதைவிட ஒரு பெரிய கேடியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ RS 27 லட்சம் ரூபாய்க்கு பதிலா RS 30 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துட்டேன். இனிமேல் வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு போன பொண்ணு இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி என் மேல யாருமே தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு என்னடா மனோஜ் இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரவியும் சொல்றாங்க, ஏண்டா டேய், எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துட்டு நீ பிசினஸ் பண்ணி அது மூலமா வர பணத்தை வச்சு நீ பெரிய காரு வாங்குற, வீடு வாங்குற, எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்க நானும் முத்துவும் இன்னும் கஷ்டப்பட்டுதாண்டா இருக்கும். ஓனா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும்னு நினைச்சு அது கூட பணம் இல்லாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதே போல முத்துவும் டிராவல்ஸ் எல்லாம் வச்சு வண்டி எல்லாம் வச்சு ஓட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் லோனுக்கு தான் இப்ப வந்து காரை வாங்கி ஓட்டிட்டு இருக்கான். ஏண்டா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்க,
எப்படிடா உன்னால மட்டும் இப்படியெல்லாம் எல்லாத்தையும் ஏமாத்தி அந்த பணத்தை நீ மட்டும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோகிணி இங்க பாருங்க, ரவி உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போகணும்னு நாங்க நினைக்கல. சம்பாரிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடலாம்னு தான் நினைச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, நீ அப்படியே இருக்கட்டும். நீங்க கொடுக்கிற பணம் ஒரு 5 வருஷம் ஆகுமா? மாசம் மாசம் Rs 5,000 கொடுத்து நீங்க கழிக்கிறதுக்கு அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு 8 கமிட்மெண்ட் வரும். இப்ப வேற வீடு வாங்கிட்டீங்க, நீங்க ப்ராப்பரா கொடுத்தாதான் உண்டு. 5 வருஷம் கழிச்சு நாங்க அதுக்கப்புறம் பிசினஸ் ஆரம்பிச்சு எப்ப நாங்க முன்னேறது? நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை நீங்க கொடுத்துட்டு போக வேண்டியது தானே? எதுக்கு இப்படி ஏமாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் கேக்குறாங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க அப்பா வந்து ஏதோ வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்பிச்சாரு. அந்த பணத்திலிருந்து தான் பிசினஸ் தொடங்குனாங்கன்னு சொன்னீங்க. அப்ப இதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப எதுவுமே பேசாம நிக்கிறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, அங்க பாருங்க, மலேசியால எங்க அப்பா இருந்தது. நீங்களா யாராவது பாத்தீங்களா? இல்ல இதுவரைக்கும் போன்ல பேசியிருக்கீங்களா? இது ஏதோ துபாக்கூர். இதை இந்த சென்னைக்குள்ளதான் எங்கேயோ சுத்திட்டு இருந்திருக்கோம். ஏதோ மனோஜ் புடிச்சிட்டு கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி இருக்கமா இருக்கும். எங்க நீங்க வந்து ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து அவங்க அப்பா இருக்கிறாரு, அவரு பணக்காரரா இருக்காரு அப்படின்னு சொன்னாதான் நீங்க நம்புவீங்கன்னு சொல்லிட்டு தான் பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட என்ன சொன்னா நீங்க வந்து ஓகே சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதாமா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா கிட்ட சொல்றாங்க. என்ன ரோகிணி, இதெல்லாம் உண்மையா? எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எனக்கு இப்பவே உங்க அப்பா கிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டி அவர் ஜெயில இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஜெயில இருந்தா இருக்கட்டும், உங்க வீட்டு அட்ரஸ் தெரியும்ல, உங்க வீட்டு போன் நம்பர் தெரியும்ல, போன் பண்ணுங்க முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்ருதி சொல்றாங்க, சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள், சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.